மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, 17வது சட்டமன்ற பேரவையின் எதிர்க்கட்சி தலைவராக எனது முதல் உரை இது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், தமிழ்நாட்டுடைய தலைமகன் பேரறிஞர் அண்ணா, நவீன தமிழ்நாட்டுடைய சிற்பி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இந்தியாவுக்கே வழிகாட்டிய திராவிட மாடல் ஆட்சியை தந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என எங்களுடைய தலைவர்களை எல்லாம் வணங்கி என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன். முதல்ல என்னை 2வது முறையாக தேர்ந்தெடுத்து இந்த சட்டமன்றத்திற்கு அனுப்பிய என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல எங்கள் தலைவர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு 1,82,82,782 வாக்குகளை தந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல எங்களுடைய கூட்டணி சட்டமன்ற உறுப்பினருடைய வெற்றிக்காக உழைத்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கும், தோழமை இயக்க தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அவையில என் கூட நின்று எனக்கு வழிகாட்டக்கூடிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் திரு KN நேரு அவர்களுக்கும், எங்களுடைய கொறடா அண்ணன் வேலு அவர்களுக்கும், துணை கொறடா அண்ணன் திரு கோவி செழியன், செயலாளர் அண்ணன் திரு தங்கம் தென்னரசு, பொருளாளர் அண்ணன் திரு MRK பன்னீர்செல்வம் ஆகியோருக்கும், கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சட்டமன்றத்தில் நேற்று நாம அத்தனை பேரும் பதவி பிரமாணம் செஞ்சுக்கிட்டோம். அதன் பின்பு இன்னைக்கு முதல் நடவடிக்கையா பேரவைத் தலைவரை இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த சட்டப்பேரவையில் மாண்புமிகு பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கும், துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திரு ரவிசங்கர் அவர்களுக்கும் எங்களுடைய தலைவர் சார்பாகவும் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே ஏற்கனவே எல்லாரும் குறிப்பிட்டது போல நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க எப்பொழுதுமே சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரர்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, எல்லோருடையும் மிகுந்த அன்போடு பழகக்கூடியவர் அப்படின்னு பலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதே சட்டப்பேரவையில் 1980ஆம் ஆண்டு தேர்தலையும் 2011 சட்டமன்ற தேர்தலையும் நீங்க வெற்றி பெற்று ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினரா நீங்க பணியாற்றி இருக்கிறீங்க. எனவே பேரவையுடைய மரபுகளும் விதிகளும் உங்களுக்கு புதுசு கிடையாது. நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்பொழுது சேர்த்து 3 முறையும் ஆளுங்கட்சி உறுப்பினரா சட்டமன்றத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த முறை எதிர்க்கட்சிகளையும் அரவணைச்சு செயல்படுகின்ற ஒரு பேரவைத் தலைவரா நீங்க பொறுப்பேற்றிருக்கிறீங்க. அந்த பொறுப்புல ரொம்ப சிறப்பா நடுநிலைமையோடு செயல்படுவீங்க அப்படிங்கறதா எங்க அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பு. அதே போல ஒரு எளிய பின்னணியிலிருந்து வந்த முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு மாண்புமிகு ரவிக்குமார் அவர்கள் பேரவையினுடைய துணைத் தலைவராக உங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த அவையை வழிநடத்துவார் அப்படின்னு நாங்க அத்தனை பேரும் நம்புறோம்.
மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேற்று எங்களுடைய தலைவருடைய வீடுகளுக்கும் அனைத்து கட்சி தலைவருடைய வீடுகளுக்கும் சென்று வாழ்த்துக்கள்லாம் பெற்றுக்கிட்டு போனார். அந்த அரசியல் நாகரிகம் இந்த பேரவையிலும் தொடரணும் அப்படிங்கிறதா எங்களுடைய எண்ணம், எதிர்பார்ப்பு. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தாலும் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டப்பேரவையில் எதிரி கட்சியா இல்லாம ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நிச்சயம் செயல்படும். எங்க தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே ஒரு ஆக்க சக்தி தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த பேரவைக்குன்னு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தமிழ்நாடு சிறப்பா முன்னேறி இருக்கு அப்படின்னா இந்த பேரவையில் நடந்த விவாதங்கள், எடுக்கப்பட்ட முடிவுகள், இயற்றப்பட்ட சட்டங்கள், நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், இதெல்லாம் தான் ஒரு காரணம். பிற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டக்கூடிய வகையில் செயல்பட்டு இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச சட்டமன்ற பேரவை இந்த தமிழ்நாட்டு சட்டமன்ற பேரவை. அப்படிப்பட்ட இந்த பேரவையில ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு இடம் கொடுத்து ஜனநாயக மாண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேரவைத் தலைவர் அவர்கள் என்றைக்கும் நடுநிலைமையோடு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் விரும்புகின்றோம். நாம் இங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு எதிர் வரிசையில் உட்கார்ந்திருந்தாலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சின்னு வரும்போது நாம் அனைவரும் ஒரே வரிசையில முன் வரிசையில் நின்று உழைக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதைத்தான் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, விரும்புறாங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் அதைத்தான் விரும்புது. எங்களுடைய தலைவர் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகள்ல அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, இது எனது அரசு அல்ல, நமது அரசு என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். அதை நிரூபிச்சும் காட்டியிருக்கிறார். சென்ற திராவிட மாடல் அரசுங்கிறது வாக்களிச்ச மக்களுக்கு மட்டும் இல்லாம வாக்களிக்காத மக்களுக்குமான அரசாகத்தான் செயல்பட்டு வந்தது. ஆகவே இந்த புதிய அரசும் அனைவருக்குமான அரசாக உங்களுக்கு வாக்களிக்காத மக்களுக்குமான அரசாக செயல்படும்னு நான் விரும்புறேன். மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்களாட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க.